வெல்கம் ஸ்டூடெண்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செகண்ட் சாப்டர் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.5. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ப்ராப்ளம் இருக்குது. இந்த 10 ப்ராப்ளமும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஃபார் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் இரண்டாம் பாடம் கலப்பு எண்கள் எக்ஸசைஸ் பயிற்சி 2.5. இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சம் இருக்குது. இந்த 10 சம்மும் ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? சாப்டருக்குள்ளே போகலாமா? வாங்க. ஓகே, இப்போது இந்த எக்ஸசைஸில் எது மாதிரியான சம்மெலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோன்றதை பற்றி சொல்கிறேன், கேளுங்க. இப்போ இதில் பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதுக்கு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்புன்னு சொல்லுவாங்க. அதாவது z = x + iy அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். தமிழில் வந்து கலப்பெண். அந்த கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு மாடுலஸ் வேல்யூன்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி போட்டிங்கன்னா அதுக்கு பேர் மாடுலஸ் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகே, ஸோ கலப்பெண்ணுக்கு மட்டு மதிப்பு இதுதான். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா √i இல்லாத டேர்மோட ஸ்கொயர் ப்ளஸ் i இருக்கிற டேர்ம் பக்கத்தில் இருக்கிறது அந்த நம்பரோட ஸ்கொயர். i இருக்கிற டேர்மோட பக்கத்தில் என்ன இருக்குது? y இருக்குது, அதோட ஸ்கொயர் y². சரிங்களா? அதுதான். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டு மதிப்பு இப்படி தான் கண்டுபிடிக்கணும். உதாரணத்துக்கு ஏதோ ஒரு நம்பர் எடுத்துங்களேன். z = 2 + 3i அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ மாடுலஸ் வேல்யூ என்னது? √2 பண்ணால் 4, 3 பண்ணால் 9, அப்போது √13 தான் ஆன்சர். புரியுதுங்களா? ஒருவேளை z = 2 - 3i அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபார்முலா என்னது? அது என்ன? மாடுலஸை போட்டு √2 பண்ணால் 4 -3 பண்ணிங்கன்னா +9. அப்போ அதே வந்து பார்த்திங்க இதுக்கு அதான் அது வந்து √13 ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது 2 + i3னா இது 2 மாடுலஸ் சொல்லுவாங்க. நம்ம அதை பற்றி கவலை இல்லை. நான் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மட்டு மதிப்பு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்தேன். சரிங்களா? இதை மாதிரி கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது கண்டுபிடிக்க போகிறோம். இதிலே கூட பார்த்தீங்கன்னா 2 + i3 2 - i3 ரெண்டும் இது இசட்னா இது இசட் பார், ரெண்டுத்தோட வேல்யூ எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? மாடுலஸ் ஆஃப் இசட்டும் மாடுலஸ் ஆஃப் இசட் பாரும் சேம் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். கரெக்டுங்களா? இதுவே ஒரு ஃபார்முலா தான். வரும்போது ஃபார்முலா வரும்போது இதெல்லாம் நம்ம படிக்க போகிறோம். சரி, இப்படி தான் ஒரு கொடுக்கப்பட்ட ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இதை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மற்ற சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா ஜென்ரல் சம், அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அவசியம் இல்லை. அது மாதிரியான சம்மெல்லாம் படிக்க போகிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், கடைசி சம்மாக அதை பார்க்க போகிறோம். அது என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுவாக ஒரு நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாமா? √9க்கு ஸ்கொயர் ரூட் 3, √16க்கு ஸ்கொயர் ரூட் 4, இது மாதிரி நிறைய இருக்குது. அதே மாதிரி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத இந்த எக்ஸசைஸில் கடைசி சம்மாக பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பார்க்க போகிறது என்னென்னா, இந்த எக்ஸசைஸில் எதை மாதிரியான ஃபார்முலாலாம் நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்ற ஃபார்முலாவை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, எழுதி வச்சுக்கோங்க. அது ஃபுல்லாக ஃபார்முலா பைகட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த சம் போடும்போது உங்களுக்கு புரியும். சரிங்களா? ஃபார்முலா போடும்போது நடுநடுவில் சம் போடும்போது அந்த நடுநடுவில் இந்த ஃபார்முலாலாம் வரும். அப்போ நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்கு இந்த ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பைகட் பண்ணிக்கணும். சரிங்களா? இப்போ டிஸ்பிளேவில் காட்ட போகிற ஃபார்முலாவை எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஃபார்முலா. அதாவது கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் x + iy அப்படின்னு இருந்தால் அதோட மாடுலஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? √x² + y². தமிழில் வந்து மட்டு மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது? √x² + y². ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா மாடுலஸ் ஆஃப் z² எப்படி எழுதலாம்? z பார் அப்படின்னு எழுதலாம். இப்போ கூட பண்ணி இந்த ஒரு ஃபார்முலா ஒன்று, இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன். அதான் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் z பாரும் மாடுலஸ் ஆஃப் zட்டும் எப்பவுமே சேம். நான் சொன்னேன், அது இப்போ கொஞ்ச நேரம் எக்ஸாம்பிள் கூட ஒன்று பார்த்தோம் அது. அதுக்கப்புறம் அடுத்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் z1 z2 எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் z1 × மாடுலஸ் ஆஃப் z2 அப்படின்னு எழுதலாம். ஓகே, அடுத்தது என்னென்னா மாடுலஸ் ஆஃப் z1 / z2 அப்படின்றது எப்படி எழுதலாம்னா நியூமரேட்டருக்கு தனியாக மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக மாடுலஸ், தனித்தனியாக பிரிச்சுக்கலாம் அப்படின்றது இது ஒரு செட் ஆஃப் ஃபார்முலா. சரிங்களா? இந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா இந்த 5 ஃபார்முலாவும் கொஞ்சம் நல்ல மைண்டு ஏற்றி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபார்முலா பைகட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, சரி, இப்போ அடுத்த செட் ஆஃப் ஃபார்முலா பார்க்கலாமா? ஓகே, இது செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலா. இப்போ இந்த செகண்ட் செட் ஆஃப் ஃபார்முலாவில் இதில் ஒரு 5 ஃபார்முலா இருக்குது. என்னென்ன ஃபார்முலா? ஃபஸ்ட்டு ஃபார்முலாவே நாட் ஈக்குவல் டு ஏன் கொடுத்துருக்கேன் தெரியுமா?
போன இதுக்கு மாதிரி மல்டிப்ளையில் இருந்தால் தான் மாடுலஸ் தனித்தனியாக போடலாம். அடிஷனில் இருந்தால் மாடுலஸை தனித்தனியாக பிரிக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பேஸ் பண்ணி சம் போடுவோம். அடிஷனில் இருக்கும் Z1 + Z2ன்றோட மாடுலஸ்னால் தனித்தனியாக Z1க்கு மாடுலஸ் Z2க்கு மாடுலஸ் பிரிக்கக்கூடாது. ஏன்னா இது ரெண்டும் நாட் ஈக்குவல். சரிங்களா? மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 இஸ் நாட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2. அப்போ கூட்டலில் இருந்துச்சுன்னா தனித்தனியாக மாடுலஸ் வேல்யூ போடக்கூடாது. ஃபார்முலா என்னது? மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2ன்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2. சரிங்களா? மல்டிப்ளையில் வர்ற மாதிரி தனித்தனியாக பிரித்து எழுதக்கூடாது ப்ளஸில் வந்தால். ஓகே, மூணாவது ஃபார்முலா பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் Z இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A அப்படின்னு இருந்தால் அது எப்படி எழுதலான்னா, இந்த மாடுலஸை எடுத்தோம்னா அதை -Aலேருந்து +Aன்னு எழுதலாம். -A லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு Z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு A அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு 3 ஃபார்முலா பார்த்துக்கிட்டிங்களா? சரி, இப்போ கடைசியில் வர லாஸ்ட் 2 ஃபார்முலாவும் கொஞ்சம் கஷ்டமான ஃபார்முலா. பைகாட் பண்ணி வச்சுக்கோங்க. சம்மில் வரும், அதை அப்ளை பண்ண வேண்டியது வரும். சரி, 4th ஃபார்முலா என்னென்னா, ஒரு இன்இக்வாலிட்டி. எப்படின்னா, மாடுலஸ் ஆஃப் mod Z1 - mod Z2 is less than or equal to modulus of Z1 + Z2 is less than or equal to modulus of Z1 + modulus of Z2. சரிங்களா? இந்த 4th ஃபார்முலா படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நல்லா நிறைய பேர் எழுதி படிங்க, அப்போ தான் மைண்டில் நிற்கும். சரிங்களா? ஓகே, கடைசி ஃபார்முலா என்ன ஃபார்முலா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் வர்க்கமூலம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான். ஜஸ்ட் என்னென்னா ஃபார்முலா மக்கப் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஏவோட வேல்யூ பிஓட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஃபார்முலா என்னது? +or - root of mod Z + A/2 + I B by mod A mod B root of mod Z - A/2. இதுதான் இந்த ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் B கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது? 0வாக இருக்கக்கூடாது. அப்போ தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இந்த 10வது ஃபார்முலா கடைசி ஃபார்முலா நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதில் வந்து எக்ஸசைஸில் ஒரு 3 சம் இருக்குது. கிளியராக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணுறது தான் நம்மளுக்கு வேலை. ஆனால் ஃபார்முலா கண்டிப்பாக மக்கப் பண்ணால் மட்டும்தான் சம் போட முடியும். சரிங்களா? நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்களா? இதெல்லாம் பேப்பரில் எழுதி வச்சுங்க, எழுதி படிங்க. நம்ம சம்குள்ளே போகலாம் இப்போ. ஓகே, ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த மாடுலஸ் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். கீழ்காணும் கலப்பெண்ணின் மட்டு மதிப்புகளை காண்க. ஓகே, சரி. இதில் வந்து மொத்தம் ஒரு 4 கொஷின் கொடுத்துருக்காங்க. இதை 1 by 1 நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? 2i/3 + 4i. இதுதான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதுக்கு நம்ம மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். மாடுலஸ்னால் மட்டு தமிழில். ஸோ மாடுலஸ்னால் இப்படி போட்டால் போதும். சரி, இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் ஆஃப் Z1/Z2 எப்படி எழுதலாம்னா, மாடுலஸ் ஆஃப் Z1 டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் Z2. பையில் இருந்துச்சுன்னா மேலே தனியாக கீழே தனியாக மாடுலஸ் அப்படி பிரிச்சுக்கலாம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் x² + y². சரிங்களா? அப்போது எக்ஸுன்றது என்னென்னா ஐ இல்லாத டேர்ம் இதில் இல்லை, அதனால் அது 0 ப்ளஸ் y². ஒய்ன்றது என்னது? ஐ பக்கத்தில் இருக்கிறது தான் ஒய். அப்போ 2 ஸ்கொயர் பண்ணணும், 2² ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப், இதுக்கு மாடுலஸ் எடுக்கும்போது 3a ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ் ஐ பக்கத்தில் இருக்க 4a ஸ்கொயர் பண்ணணும். சரிங்களா? அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், ரூட் ஆஃப் 4 டிவைடட் பை இது வந்து ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் ரூட் ஆஃப் 16. அப்போ ரூட் ஆஃப் 25. அப்போது ரூட்லேருந்து 4 எடுத்தோம்னா 2, இது வந்து 5. ஸோ இதுதான் 2/5 தான் இதுக்கு ஆன்சர். சரிங்களா? ஓகே ஓகே இப்போ அதில் ஃபஸ்ட்டில் செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க? 2 - i டிவைடட் பை 1 + i ப்ளஸ் 1 - 2i டிவைடட் பை 1 - i. இதுக்கு மாடுலஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும்னா மட்டும் வேல்யூனா மாடுலஸ் இப்படி போட்டால் போதும். ஸோ இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இது எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணணுன்னா மாடுலஸை வந்து தனித்தனியாக கொடுக்க முடியாது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். மாடுலஸை பொறுத்த வரைக்கும் இருக்கிற ஃபார்முலாவில் மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2, மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2வை நம்மளால் மாடுலஸ் ஆஃப் Z1 மாடுலஸ் ஆஃப் Z2 எழுத முடியாது. மாடுலஸ் ஆஃப் Z1 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் Z2 அப்படின்லாம் எழுத முடியாது. நல்லா கிளியராக தெரிஞ்சுங்க.
அதனால் நம்ம இதை மாடுலஸை தனித்தனியாலாம் பிரித்து போடக்கூடாது. ஏன்னா மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2ன்றது என்னென்னா <= மாடுலஸ் ஆஃப் Z1 + மாடுலஸ் ஆஃப் Z2. அதனால் இதை வந்து நம்ம தனித்தனியாக போட முடியாது. அப்போ நம்ம அதை சம்மை வந்து அப்படியே தான் கண்டினியூ பண்ணி ஆகணும். சரிங்களா? சரி, எப்படி கண்டினியூ பண்ணணுன்றதை சொல்கிறேன், கவனிங்க. என்ன பண்ணணும்னா இதால் இதை கிராஸ் மல்டிப்ளை எல்சிஎம் எடுக்கிறோம், இதால் இதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 2 - i × 1 - i ப்ளஸ் இதால் இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 2i × 1 + i ஹோல் டிவைடட் பை this into this. அப்போது 1 + i × 1 - i. ஓகே, சரி. இப்போ ஃபர்தராக என்ன பண்ணலாம்? மேலே ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இது ரெண்டுத்தையும் எப்படி மல்டிப்ளை பண்ணி போகிறீங்க? 2 × 1 2, 2 × i - 2i, -i × 1 - i, minus ப்ளஸ் × i × i i². ஓகே, ப்ளஸ் அப்புறம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 1 1, 1 × i i, 2 -2 into this -2i, மைனஸ் போட்டிங்கன்னா மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -2i² ஹோல் டிவைடட் பை கீழே என்ன பண்ணணும்னா a + b × a - b, a² - b². ஓகே, ஃபுல் மாடுலஸ் போட்டுக்கணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? ஃபர்தராக இதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறேன்றதை பாருங்கள். மாடுலஸ் ஆஃப் இப்போது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணலாம். முதல்ல நம்பர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம்? 2 இருக்குது, அப்புறம் வேறு எங்கே இருக்குது? இது 1 இருக்குது. சரி, அப்போ 2 + 1 3. அப்புறமேட்டு ஐ டேர்ம்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ப்ளஸ் ஐக்கு -i கேன்சல். ஓகே, அப்போது இது -2i, இது -2i -4i. அதுக்கப்புறம் i² -1. ஸோ இதுவும் எடுத்தாச்சு. அடுத்தது பாருங்க, எல்லாத்தையும் எடுத்தாச்சா? இன்னும் இது மட்டும்தான் இருக்குது. i² -2 பை 1² 1, i² -1 -1 +1. ஓகே, சரி. இப்போ இது ஃபர்தராக என்ன பண்ணலாம் பாருங்கள். நம்பர்ஸில் என்ன இருக்குது? 3 + 2 5, 5ல் 1 போனால் 4, 4 - 4i / 2. ஓகே, இப்போ இந்த 4லேருந்து கம்ப்ளீட்டாக 4 வெளியில் எடுத்திங்கன்னு வச்சிங்களேன். 4 வெளியில் வந்துடுச்சு. இப்போ 4 கூட கீழே 2 இருக்கிறனால 2 வெளியில் எடுத்து 2 கேன்சல் பண்ணிவிடுங்க. அப்போது 2 - 2i அப்படின்னு வந்துடும். இப்போ மாடுலஸ்னால் என்ன சொல்லியிருக்கோம்? √(x² + y²). yன்றது i பக்கத்தில் இருக்குது, i பக்கத்தில் -2 இருக்கிறனால -2². ஸோ அப்போ என்ன வரும்? √4 + 4. 4 + 4ன்றது √8. √8 எப்படி எழுதலாம்? இப்படியே √8 போட்டாலும் சரி தான் ஆன்சரு. ஆனால் √8 வந்து நம்ம எப்பவுமே பொதுவாக என்ன பண்ணலாம்னா 4 × 2ன்னு சொல்லலாம். 4 ரூட்லேருந்து எடுத்தால் 2√2. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டில் தேர்ட் சம் பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க? 1 - i the whole power 10. இதோட மாடுலஸ் வேல்யூ கேட்குறாங்க, மட்டும் மதிப்பு. அப்போ மாடுலஸ் போட்டாச்சு. இப்போ இந்த மாடுலஸ் போட்டால் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடுலஸை உள்ளே கொண்டு போகிறோம். மாடுலஸ் 1 - i whole power 10. ஓகே, ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு மாடுலஸ் போட்டால் என்ன அர்த்தம்? √(x² + y²). எக்ஸ்ன்றது 1, 1² பண்ணால் 1 ப்ளஸ் ஒய்ன்றது -1, ஏன்னா ஐ பக்கத்தில் இருக்குது -1, -1² பண்ணாலும் 1 தான். ஹோல் பவர் 10. ஓகே, ஸோ அப்போது √(1 + 1) √2. √2/10 என்ன வரும்? ஓகே, ஸோ √2/10 எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா 10 10 முறை போடணும். அது கொஞ்சம் கஷ்டம். அதோட சிம்பிளான ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, சொல்கிறேன். √2னா என்ன அர்த்தம்னா 2/1/2ன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? √2னா 2/1/2. பவரில் ஒரு 10 இருக்குது. ஸோ இந்த 10க்கு இதை அடித்தோம்னா 2/5. அவ்வளோதான். 2/5ஓட ஆன்சர் எவ்வளோ? 32. ஸோ இந்த சம்மோட ஆன்சர் 32. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, சரி. இப்போ அடுத்தது அதுலேயே ஃபஸ்ட்டில் 4th சம் பார்த்துடலாம். அதோட முடிஞ்சிருது. ஓகே, ஸோ கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 2i × 3 - 4i × 4 - 3i. இதோட மட்டும் மதிப்பு மாடுலஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம்? மாடுலஸ் போட்டுக்கிறேன். சரி, இப்போது மல்டிப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் மாடுலஸ் கொடுத்தாங்கன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிவிஷனில் மாடுலஸ் கொடுத்தா என்ன பண்ணுவோம்? மேலே மாடுலஸ் கீழே மாடுலஸ் போடுற மாதிரி. மல்டிப்ளிகேஷனில் மாடுலஸ் கொடுத்தாங்கன்னா அந்த மாடுலஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுத்துடலாம். மாடுலஸ் 2i, மாடுலஸ் 3 - 4i, மாடுலஸ் 4 - 3i அப்படின்னு மாடுலஸை தனித்தனியாக கொடுத்துடலாம். சரிங்களா? ஓகே, மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்?
இங்கே எக்ஸே இல்லை, ஏன்னா ஐ இல்லாத டேர்ம் இல்லை பாருங்கள். எக்ஸ் இல்லாதனால 0 ஸ்கொயர் ப்ளஸ் ஐ இருக்கிற டேர்ம், ஐ பக்கத்தில் என்ன இருக்குது 2, 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர். ஸோ 2 ஸ்கொயர். ஓகே, இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் ரூட் ஆஃப் இதுக்கு 3a ஸ்கொயர் பண்ணணும், ப்ளஸ் ஐ பக்கத்தில் -4 இருக்குது, ப்ளஸ் -4 த ஹோல் ஸ்கொயர். அப்புறம் இன்ட்டு இதில் ஐ இல்லாத டேர்ம் ஸ்கொயர் பண்ணணும். ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் ப்ளஸ் ஐ பக்கத்தில் -3 இருக்குது, அப்போது -3 த ஹோல் ஸ்கொயர். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணுங்க பார்க்கலாம். ரூட் ஆஃப் 4, இது ரூட் ஆஃப் 9 + 16, இது ரூட் ஆஃப் 16 + 9. அப்போ என்ன ஆகிடுது, ரூட் ஆஃப் 4, இது வந்து ரூட் ஆஃப் 4 இன்ட்டு இது ரூட் ஆஃப் 25 இன்ட்டு இது ரூட் ஆஃப் 25. ஓகே, சரி. அப்போ என்ன ஆகிடுது, ரூட் 4 வந்து 2, ரூட் 25 வந்து 5, இது ரூட் 25 வந்து 5. ஸோ 5 5s are 25, 25 into 2 50. ஸோ 50 தான் இந்த சம்மோட ஆன்சர். முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எனி 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் z1 and z2 such that modulus of z1 equal to modulus of z2 equal to 1 and z1 z2 is not equal to -1, then show that z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா z1 மற்றும் z2 என்ற ஏதேனும் இரு கலப்பெண்களுக்கு மாடுலஸ் z1 மாடுலஸ் z2 ரெண்டுமே 1க்கு சமம் மற்றும் z1 z2 is not equal to -1 எனில் z1 plus z2 by 1 plus z1 z2 ஓர் மெய்யெண் என காட்டுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதுங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் z1 is equal to modulus of z2 equal to 1 அப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, z1 z2 is not equal to -1. சரி, இது ஓகே. இதுக்கப்புறம் அவங்க ப்ரூஃப் பண்ண சொல்கிறது என்னென்னா z1 plus z2 by 1 plus z1 z2 வந்து ஒரு ரியல் நம்பர் சொல்லி ப்ரூஃப் பண்ணணும், ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்லணும். சரி, இது எப்படி சொல்கிறதுன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை வச்சு நான் ஒரு கண்டிஷன் எழுதுகிறேன். நீங்கள் கொடுத்துருக்கதை வச்சு ஒரு ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்னது, மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் z1 ஈக்குவல் டு 1னா அது ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா மாடுலஸ் ஆஃப் z1 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1. ஓகே, சரி. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 த ஹோல் ஸ்கொயர் நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியுமே, மாடுலஸ் ஆஃப் z ஸ்கொயர் ஈக்குவல் டு z பார் அப்படின்னு. அப்போ மாடுலஸ் ஆஃப் z1 ஸ்கொயர்னா z1 பார் ஈக்குவல் டு 1. இதை இப்படி எழுதிக்கலான்றது ஃபார்முலா. ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன், இதிலேருந்து z1 ஒரு பாரோட வேல்யூ என்ன, z1 பார் அப்படின்றது இங்கே பெருக்கல் இருக்க கீழே கொண்டு வந்தீங்கன்னா 1/z1. ஸோ இதிலிருந்து நான் இதை கண்டுபிடிச்சி வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா. அப்போ அதே மாதிரி சிமிலர்லி இந்த நம்ம திருப்பி ப்ரூவ் பண்ண வேண்டியதில்லை. இப்போ இதை எடுத்தோம்னா இதே மாதிரி கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், z2 பார் இஸ் ஈக்குவல் டு 1/z2 அப்படின்னு கிடைக்கும். கரெக்ட் தானே. எப்படி நான் இதை எடுத்து இங்கே கொண்டு வந்தனோ அதே மாதிரி இப்போ இதை எடுத்தோம்னா அதே மாதிரி போடும்போது z2க்கு இது வரும். சரிங்களா. அதனால் அதையும் நான் எடுத்துக்கலாம், சிமிலர்லின்னு போட்டு எழுதலாம், அதை திருப்பி போடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா. சரி, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்றது பாருங்கள், ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன கேட்குறாங்கன்னா, we want to prove z1 plus z2 divided by 1 plus z1 z2 is a real number. அதாவது இது ஒரு மெய்யெண் என நிறுவனம். எப்படி இது மெய்யெண் சொல்கிறது, ஞாபகம் இருக்க பாருங்கள். போன எக்ஸசைஸ் நடத்தும் போது நான் சொல்லியிருக்க ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன், ரியல் நம்பருக்கான கண்டிஷன். என்ன கண்டிஷனு, z பார் ஈக்குவல் டு வெறும் zன்னு வந்துச்சுன்னா தென் z இஸ் ஏ ரியல் நம்பர். கரெக்ட் தானே. z வந்து ஒரு மெய்யெண் அப்படின்னு சொல்லலாம். எப்போது இது ரெண்டும் சமமாக இருந்தால், z பார் வந்து zக்கு சமமாக இருந்தால் z ஒரு மெய்யெண் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த கண்டிஷனை தான் இங்கே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, சரி. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது ஃபுல்லாகவே நான் ரியல் நம்பர் சொல்லணும்னா அப்போ இதுக்கு பார் எடுத்தோம்னா வரப்போகிற வேல்யூ எப்படி இருக்கணும்னா பார் இல்லாத வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா. ஓகே, சம்ம கண்டினியூ பண்ணலாமா. இப்போது எப்படி போட போகிறேன்றதை பாருங்கள். இப்போது இதை தான் நான் ரியல் நம்பர் சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணணும், அதுக்கு நான் பார் எடுக்கணும்.
ஸோ z1 ப்ளஸ் z2 பை 1 ப்ளஸ் z1 z2 இதுக்கு பார் எடுத்துட்டேன். ஓகே, இப்படி பார் போட்டால் என்ன அர்த்தம்னா இந்த பாரை வந்து மேலே தனியாக கீழே தனியாக ரெண்டாக பிரித்து போட்டுக்கலாம். அப்போது z1 ப்ளஸ் z2க்கு ஹோல் பார் டிவைடட் பை 1 ப்ளஸ் z1 z2 பார் அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த பார் கூட ஒன்றுக்கு தேவையில்லை, இதுக்கு மட்டும் பார் போடலாம். அப்போ பார் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். எப்படி பிரிக்க போகிறோன்னா z1க்கு பார் ப்ளஸ் z2க்கு பார் ஹோல் டிவைடட் பை 1 தேவையில்லை. இந்த z1 z2லையும் z1க்கு தனியாக ஒரு பார், z2க்கு இந்த பாரை வந்து தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம். இப்படி இப்போ ஏன் பிரித்து போட்டேன்னா இப்போ நான் இருக்க பாருங்கள், z1 பாருக்கு பதில் நான் என்ன பண்ணலாம் 1 பை z1, z2 பாருக்கு பதில் 1 பை z2 அப்படின்றது இதில் சப்ஸ்டியூட் பண்ணி சம்ம ப்ரொசீட் பண்ண போகிறேன். சரிங்களா? அதாவது எனக்கு என்ன வேணும், பார் உள்ளது பார் இல்லாமல் மாறணும். அப்போ இந்த பாருக்கான ஃபார்முலா பார் இல்லாத மாதிரி இருக்கிறத கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு அந்த ரிசல்ட் கிடச்சிரும். சரிங்களா? ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி மேலே கண்டுபிடிச்ச z1 பார் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 1 பை z1 கண்டுபிடிச்சோம். z2 பார் 1 பை z2 அப்படின்னு கண்டுபிடிச்சோம். அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். 1 ப்ளஸ் z1 பாருக்கு பதிலாக 1 பை z1 இன்ட்டு z2 பாருக்கு பதிலாக 1 பை z2 அப்படின்னு கண்டுபிடிச்சதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் அதை சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், இதால் இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். z2 ப்ளஸ் z1 பை z1 z2 ஹோல் டிவைடட் பை, இப்போது இது ரெண்டும் என்ன ஆகும்னா 1 பை z1 z2 அப்படின்னு ஆகிடும். ஏன்னா 1 இன்ட்டு 1 1. அப்போ z1 z2வை கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா இங்கே கீழே வந்து 1 இருக்கிற மாதிரி. அப்போது இதால் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும், 1 இன்ட்டு z1 z2 z1 z2 ப்ளஸ் இது 1 இன்ட்டு 1 1, அந்த 1ஓட இதை மல்டிப்ளை பண்ணால் 1 டிவைடட் பை z1 z2. சரிங்களா? இப்போ என்ன எடுத்துன்னா இதில் கேன்சல் பண்ணலாமே. இதில் இந்த z1 z2க்கு இதை கேன்சல் ஆகிடும். அப்போ கேன்சல் ஆனால் மிச்சம் என்ன இருக்குது எடுத்து எழுதுங்க. மிச்சம் இருக்க எழுதும்போது முதல்ல z1 எழுதிக்கும். z1 ப்ளஸ் z2 ஹோல் டிவைடட் பை இது இப்படி இருக்கிறத முதல்ல 1 எழுதிக்கலாம். 1 ப்ளஸ் z1 z2. இப்போ பாருங்கள், இப்போது இதுக்கு பார் இருக்கிறது அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணால் அதே வேல்யூ பார் இல்லாமல் வந்துடுச்சுல்ல. அப்புறம் என்ன அர்த்தம், therefore அவங்க கொடுத்த z1 ப்ளஸ் z2 by 1 plus z1 z2 is a real number. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு என்பது ஒரு மெய்யெண். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ தேர்ட் சம் பார்க்கலாம். விச் ஒன் ஆஃப் த பாயிண்ட்ஸ் 10 minus 8i, 11 plus 6i is closest to 1 plus i. தமிழில் பார்த்தீங்கன்னா 10 minus 8i, 11 plus 6i ஆகிய புள்ளிகளில் எப்புள்ளி 1 plus iக்கு மிக அருகாமையில் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது என்னென்னா 2 பாயிண்டில், அதாவது கொடுத்துருக்க பாயிண்ட் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், 10 minus 8i, இன்னொரு பாயிண்ட் வந்து 11 plus 6i. இந்த 2 பாயிண்டில் எந்த பாயிண்ட்டு இந்த 1 ப்ளஸ் ஐக்கு பக்கத்தில் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ 3 பாயிண்ட் கொடுத்துட்டு அதில் இந்த பாயிண்ட், இதில் இந்த 2 பாயிண்ட் தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும். இந்த 2 பாயிண்டில் இந்த எந்த பாயிண்ட்டு இது பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு சம் தான் ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு இதை ஏன்னு எடுத்துங்க, அதுக்கப்புறம் இதை பிசி அப்படின்னு பாயிண்ட் எடுத்துங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த பாயிண்ட்டுக்கு இப்போ உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஒரு டயக்ராம் வரைவோம். ஏன்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. ஓகே, சரி. பின்ற பாயிண்ட்டு இங்கே இருக்குது. அது எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கலாம் நம்மளுக்கு தெரியாது, ஒரு தோராயமாக எடுத்துக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் இங்கே வந்து சின்ற பாயிண்ட்டு இருக்குது. சரி, இப்போது இந்த 2 பாயிண்டில் எது பிக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அடுத்தது ஏக்கும் சிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த 2 டிஸ்டன்ஸில் எந்த டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கோ அந்த பாயிண்ட்டு தான் ஏக்கு பக்கத்தில் இருக்குது. முடிஞ்சு போச்சா? இந்த லாஜிக்கை தான் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, அந்த லாஜிக்கை நான் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், ஏக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சரி, அப்போ நான் முதல்ல ஏபியை கண்டுபிடிக்கிறேன். ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் ஆஃப் பி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ. அதான் ஃபார்முலா. பி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ. பி வேல்யூ என்னது 10 minus 8i
b value minus a value 1 plus I. ஓகே, அப்போ என்ன ஆயிடுது? மாடுலஸ் ஆஃப் 10 minus 8i minus 1 minus I. அப்போ என்ன ஆயிடுது? மாடுலஸ் ஆஃப் 10 minus 1 9, இதுலேருந்து இதை பண்ணால் மைனஸ் 9i. ஓகே, சரி. இப்போ மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா ஒரு மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ்னா ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் 9 ஸ்கொயர் பண்ணால் 81 ப்ளஸ் மைனஸ் 9 ஸ்கொயர் பண்ணாலும் 81, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா ரூட் ஆஃப் 162. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நான் எதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ ஏசியோட டிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்னது? சி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ. சி வேல்யூ என்ன இருக்குது? 11 + 6i 11 + 6i. சி வேல்யூ மைனஸ் ஏ வேல்யூ வந்து 1 + I. ஓகே, அதே மாதிரி போடுங்க பார்க்கலாம். இதை மாடுலஸ் ஆஃப் 11 + 6i minus 1 minus I. அப்போ மாடுலஸ் ஆஃப் 11ல் 1 போனால் 10, 6ல் 1 போனால் ப்ளஸ் 5i. ஓகே, சரி. மாடுலஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? மாடுலஸ்னால் ரூட் ஆஃப் 10 ஸ்கொயர் வந்து என்ன வரும்? 100 ப்ளஸ் 5 ஸ்கொயர் வந்து 25, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ரூட் ஆஃப் 125. ஓகே, இப்போ சொல்லுங்கள், இந்த டிஸ்டன்ஸ் பெருசா இந்த டிஸ்டன்ஸ் பெருசா? எது சின்னது இதில்? இதுதான் சின்னது. இதுதான் சின்னதுன்னா அப்போ ஏக்கு பக்கத்தில் இருக்குது சி தான். ஸோ இது கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ ரெண்டு டிஸ்டன்ஸும் கண்டுபிடிச்சோம். இந்த ஏவோட ஏசியோட டிஸ்டன்ஸ் வந்து ரூட் ஆஃப் 125. ஓகே, ஏபியோட டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் 162. இது அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருக்குது. அப்போ சி தான் ஏக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஓகே, therefore C is closest to the point A. ஏக்கு பக்கத்தில் இருக்குது சி. தமிழில் வந்து ஏக்கு அருகாமையில் உள்ளது சி ஆகும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஃபோர்த் சம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் mod z equal to 3, then show that 7 less than or equal to mod z plus 6 minus 8i is less than or equal to 13. தமிழில் வந்து mod z equal to 3 எனில் இது 7 less than or equal to mod z plus 6 minus 8i less than or equal to 13 என நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த சம் எப்படி போடணுன்றதை பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் கொடுத்துருக்க டேட்டாவை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மொத்தம் எடுத்து எழுதுவோம். கிவன் அப்படின்னா mod z equal to 3 இது ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது இதுதான் ப்ரூஃப் பண்ணணும். டு ப்ரூவ் ரிசல்ட் என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா 7 less than or equal to mod z plus 6 minus 8i is less than or equal to 13. இதை தான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும், நிறுவ வேண்டியது இதுதான். ஓகே, இப்போது இதில் ஃபார்முலா என்ன அப்படின்றத சொல்கிறேன். அந்த ஃபார்முலாவை டைரெக்டாக யூஸ் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகே, அந்த ஃபார்முலா எழுதுகிறேன். ஃபார்முலா சரி, என்ன ஃபார்முலான்றது சொல்கிறேன், கிளியராக பார்த்துங்க. mod z1 மைனஸ் mod z2, அது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரு மாடுலஸ். இந்த மாடுலஸ் எதுக்காக போடுறோன்னா த டிஃப்ரென்ஸ் மஸ்ட் பி பாசிட்டிவ், அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக தான் இது. ஓகே, இஸ் லெஸ் than or equal to mod z1 plus z2 இஸ் லெஸ் than or equal to, இங்கே இருக்கிறது அப்படியே இங்கே வரும், இங்கே மைனஸுக்கு பதிலாக ப்ளஸ் வரும். mod z1 ப்ளஸ் mod z2. ஆனால் அங்கே போட்ட மாதிரி இந்த மாடுலஸ் போட தேவையில்லை, ஏன்னா ரெண்டுமே ப்ளஸில் வரதுனால பாசிட்டிவில் தான் வரும். அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் எது z1 எது z2ன்னு தெரிஞ்சு அதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, இந்த ஃபார்முலா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக படித்து வச்சுங்க. ஓகே, இந்த ஃபார்முலா எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது இப்போ நான் சொல்கிறேன், கிளியராக கவனிங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் என்னென்னா, இதுதான் z1, இது ஃபுல்லாக z2. இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய இடம் இதுதான். ஓகே, சரி, இப்போ நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நான் எது z1 எது z2ன்னு சொல்லிட்டேன், கரெக்டாக இல்லையா? அந்த வேல்யூ கொண்டு வந்து நேராக இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான இந்த வேல்யூ வந்துடும். ஓகே, சரி, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் பாருங்கள். மாடுலஸ்
mod z1 இதான z1 அப்போது mod z1ன்றது இது, அதனால் z1 இருக்க இடத்துல இதை போடணும். மைனஸ் mod z2 இருக்கிற இடத்துல இதை போடணும். 6 minus 8i is less than or equal to mod z1 plus z2, z1ன்றது இது plus z2ன்றது இது is less than or equal to mod z1ன்றது இது plus mod z2ன்றது 6 minus 8i. ஓகே, புரியுதா? ஜஸ்ட் அப்ளை பண்ணது. எங்கெல்லாம் z1 இருக்கோ அங்கெல்லாம் z போடுறேன், எங்கெல்லாம் z2 இருக்கோ அங்கெல்லாம் 6 minus 8ஐ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இது வேறு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ரெண்டு ஃபுல் ஆன்சர் அப்படியே வந்துடும் இதில். ஓகே, எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறன்றதை பாருங்கள். இப்போது இந்த mod z-ஓட வேல்யூ இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்களே 3ன்னு, அதை கொண்டு வந்து இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இது 3 மைனஸ் ரூட் ஆஃப் modulus of complex number. Modulus of complex number is 6 square 36 plus minus 8 square பண்ணால் 64. அவ்வளோதான். ஏன்னா மாடுலஸ்னால் ரூட் எடுக்கணும்ல, அதுதான் இது. இஸ் லெஸ் than or equal to mod z plus 6 minus 8i. ஏன் இது இங்கே 3 போட்டால் இங்கே ஏன் 3 போடலன்னு யோசிக்காதீங்க. mod z-ஓட வேல்யூ தான் 3, இது வெறும் z, அதனால் அது போடக்கூடாது. இஸ் லெஸ் than or equal to mod z-ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3 ப்ளஸ் இதோட வேல்யூ மாடுலஸ்னால் என்ன அர்த்தம்? ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் 36 ப்ளஸ் மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. ஓகே, சரி, இப்போ ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறேன். 3 மைனஸ் ரூட் ஆஃப் 100 இது மாடுலஸ் இஸ் லெஸ் than or equal to mod z plus 6 minus 8i is less than or equal to 3 plus root of 100. ஓகே, சரி, இப்போ இது பாருங்கள். 3 மைனஸ் ரூட் ஆஃப் 100 வந்து 10 மாடுலஸ் இஸ் லெஸ் than or equal to z plus 6 minus 8i மாடுலஸ் இஸ் லெஸ் than or equal to 3 plus 10. ஓகே, சம் முடிப்பது பாருங்கள். 3 minus 10 என்னது? minus 7. Modulus of minus 7 only plus 7 is less than or equal to modulus z plus 6 minus 8i is less than or equal to 3 plus 10 13. அவங்க கேட்டது ப்ரூஃப் பண்ணி வச்சு பாருங்கள். அவங்க கேட்டது எது தானே கேட்டிருக்காங்க, அதுதான் இங்கே வந்துடுச்சு. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். அவ்வளோதான், ஆன்சர் புரிஞ்சு போச்சு. ஃபிஃப்த்து சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் mod z equal to 1 then show that 2 less than or equal to mod z square minus 3 less than or equal to 4. சரிங்களா? அதாவது mod z equal to 1 எனில் இதை நிறுவுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, எப்படி போடலான்னு பார்ப்போம் இந்த சம். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு given mod z equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. சரி, என்ன ப்ரூஃப் பண்ணணும்? நீட் டு ப்ரூவ். என்ன ப்ரூஃப் பண்ணணுன்னா 2 less than or equal to mod z square minus 3 is less than or equal to 4 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? இது எப்படி ப்ரூஃப் பண்ணுறது பார்க்கலாம். இப்போது நான் யூஷுவல் போன சம் போட்ட மாதிரி அதே ஃபார்முலாவை இங்கே தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னா ஃபஸ்ட் அந்த ஃபார்முலா எழுதணுமா? ஓகே, முதல்ல ஃபார்முலா எழுதுங்க. ஃபார்முலா என்ன ஃபார்முலா இது? mod z1 minus mod z2 whole mod is less than or equal to mod z1 plus z2 is less than or equal to mod z1 plus mod z2. ஓகே, ஸோ இதுதான் இப்போ ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை தான் நான் இப்போ திருப்பியும் யூஸ் பண்ண போகிறேன் இந்த சம்மில். ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல -3 இருக்குது. இப்போ இதை z1 இதை z2ன்னு எடுக்கணுன்னா இங்கே -3 இருக்குது, ஏன்னா இங்கே ப்ளஸில் இருக்குது. எப்படி இதை கம்பேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்னால் பாருங்கள், இதை கம்பேர் பண்ணும்போது இதை z1 எடுத்துங்க, இதை மைனஸோடு சேர்ந்ததை z3ன்னு எடுத்துங்க. அதாவது என்னென்னா இதோட ரீமாடிஃபை என்னென்னா z ஸ்கொயர் ப்ளஸ் -3 அப்படின்னு இதை மாற்றிக்கிறோம். அப்படி மாற்றும்போது என்னென்னா இது z1, இப்போ -3 தான் z2. சொல்கிறது கம்பேர் பண்ணுறது புரியுதா? பார்த்தீங்களா? ஏன்னா இதை ஃபார்முலாவை கம்பேர் பண்ணும்போது
Z1 ப்ளஸ் Z2. அப்போது இதை Z1 எடுத்துக்கணும், இதை Z2 எடுத்துக்கணும். அதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சரி. இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எப்படி சப்ஸ்டியூட் பண்ணலாம்? மாடுலஸ் ஆஃப் Z1, Z1ன்றது Z2 நான் சொல்லிட்டேன். அப்போது மாடுலஸ் Z2. ஓகே, சரி. மாடுலஸ் Z2, Z1க்கு பதிலாக Z2 போட்டாச்சு. மைனஸ் மாடுலஸ் Z2, Z2ன்றது -3. அப்போது என்ன வரும்? மாடுலஸ் -3. ஓகே, சரி. அடுத்தது இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1 வேல்யூ Z2 ப்ளஸ் Z2ஓட வேல்யூ -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z1ன்றது Z2 ப்ளஸ் மாடுலஸ் Z2ன்றது -3. ஓகே, சரி. இப்போ இதை ஃபர்தராக எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோன்றது பாருங்கள். மாடுலஸ் Z2 மைனஸ் மாடுலஸ் ஆஃப் -3 வந்து +3 ஆகிடும். அப்போ வெளியில் இருக்க மைனஸ் அப்படியே தான் இருக்கும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 ப்ளஸ் மைனஸ் -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் -3 +3. ஓகே, சரி. போன சம்மில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற வேல்யூ அவங்க கொடுத்துருந்தாங்க. ஆனால் இங்கே என்னென்னா இங்கே மாடுலஸ் Z2 இருக்குது. ஆனால் அவங்க கொடுத்தது வெறும் மாடுலஸ் Z தான் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்றது இங்கே சொல்கிறேன் கவனிங்க. இந்த இடத்துல கிவன் mod Z ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஆனால் அதை இங்கே யூஸ் பண்ண முடியாது. மாடுலஸ் Z2 தானே நம்மளுக்கு தேவை. அப்போனா என்ன எடுத்தோம்னா இதிலிருந்து மாடுலஸ் Z2 ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணு. அப்போ மாடுலஸ் Z2ஓட வேல்யூ என்னது? அதுவும் 1 தான். அப்போ அதனால் மாடுலஸ் Z2 1ன்றதை கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும்னு பாருங்கள். மாடுலஸ் 1 - 3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் இதோட வேல்யூ போட்டுறாதீங்க. மாடுலஸ் Z2 தான் 1, இது வெறும் Z2, அதனால் அது அப்படியே தான் இருக்கணும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z2ஓட வேல்யூ 1, ஸோ 1 + 3. ஓகே, சரி. 1 - 3 வந்து -2. -2க்கு மாடுலஸ் எடுத்தால் +2 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் Z2 -3 இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 4. இதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு பாருங்கள். 6th சம் பார்க்கலாம். ஓகே, இப்போ 6th சம் பார்த்தீங்கன்னா இஃப் mod Z - 2/Z ஈக்குவல் டு 2 ஷோ தட் கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூஸ் ஆஃப் mod Z ஆர் √3 + 1 அண்ட் √3 - 1 ரெஸ்பெக்டிவ்லி. அதாவது என்னென்னா mod Zோட கிரேட்டஸ்ட் வேல்யூ √3 + 1னும் லீஸ்ட் வேல்யூ √3 - 1ன்னு ப்ரூஃப் பண்ணணும். தமிழில் பார்த்தீங்கன்னா mod Z - 2Z ஈக்குவல் டு 2 எனில் mod Zஇன் மீப்பெரு மற்றும் மீச்சிறு மதிப்புகள் √3 + 1 மற்றும் √3 - 1 என நிறுவுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட மீப்பெரு மதிப்பு வந்து √3 + 1னும் அதோட மீச்சிறு மதிப்பு வந்து √3 - 1ன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அதை எடுத்து எழுதுங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? mod Z - 2/Z இஸ் ஈக்குவல் டு 2. இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த சம்மும் போன சம்மில் இருக்க யூஸ் பண்ண அதே ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நான் சம் போட போகிறேன். சரிங்களா? ஓகேவா? அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? ஃபார்முலா. ஓகே, இப்போ அந்த ஃபார்முலா என்னென்னா mod Z1 minus mod Z2 whole mod is less than or equal mod Z1 plus Z2 is less than or equal mod Z1 plus mod Z2. இதுதான் போன ஃபார்முலா தான் இதுவும் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி போன சம்மில் இருக்க மாதிரி இங்கே மைனஸ் இருக்குல்ல, அப்போ இதை எப்படி ரீமாடல் பண்ணிக்கலாம்? Z ப்ளஸ் -2/Z அப்படின்னு மாற்றிக்கலாம். அப்படி மாற்றும் போது இப்போ நம்மளுக்கு எது Z1 எது Z2 இதை கம்பேர் பண்ணும்போது இது Z1, இந்த டேர்ம் Z2. புரியுதுங்களா? Z1 வந்து Z2 வந்து -2/Z. அப்போ தான் Z1 + Z2ன்றது இந்த ஃபார்முலாவுக்கு சூட் ஆகும். ஓகே, சரி. ஓகே, இப்போ இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து இங்கே இருக்கிற Z1 எது Z2 எதுவோ அதை கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு அப்படியே சொல்லிட்டேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா Z1ன்றது Z, Z1ன்றது Z, Z2ன்றது -2/Z. இது ரெண்டுத்தையும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஓகே, சரி. எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன்னு பாருங்கள். mod Z1ன்றது Z மைனஸ் Z2ன்றது
mod minus 2 by z is less than or equal to mod z1 என்றது z plus z2 என்றது minus 2 by z is less than or equal mod z1 என்றது z plus z2 என்றது minus 2 by z. ஓகே, சரி, இதை எப்படி ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ண போகிறோம் பாருங்கள். mod மைனஸ் z மைனஸ் மாடுலஸுக்கு மைனஸ் வந்து அப்படியே ப்ளஸ் ஆகிடும். அப்போது மாடுலஸ் வந்து தனித்தனியாக போடும்போது 2 by mod z அப்படின்னு எழுதிக்கலாம். இஸ் லெஸ் than or equal, இது வந்து mod z ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 2 by z இஸ் லெஸ் than or equal mod z ப்ளஸ் இந்த மாடு உள்ளே கொண்டு போகும்போது 2 by mod z அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி, இப்போ இது வரைக்கும் வந்திருக்கு. இப்போது இதில் நான் என்ன பண்ணணும், அவங்க வந்து பாருங்கள் இதோட வேல்யூ என்னென்னு அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள். mod z மைனஸ் 2 by z வேல்யூ 2. அப்போ இதோட வேல்யூ 2. அப்போ இந்த இடத்துல நான் 2 சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஓகே, எப்படி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் பாருங்கள். mod z மைனஸ் 2 by mod z இஸ் லெஸ் than or equal, இதோட வேல்யூ 2 இஸ் லெஸ் than or equal mod z ப்ளஸ் 2 by mod z. ஓகே, இப்போ இதை வச்சு நான் சம்ம ப்ரொசீட் பண்ணணும். ப்ரொசீட் பண்ணி எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா mod z வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். mod z கிரேட்டஸ்ட் அண்ட் லீஸ்ட் வேல்யூவை நான் கண்டுபிடிக்க போகிறேன். சரி, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் இதை எப்படி எடுத்துக்கணுன்றதை சொல்கிறேன், கவனிங்க. இது ஒரு இன்இக்வாலிட்டி. திஸ் லெஸ் than or equal to திஸ் லெஸ் than or equal to திஸ்ன்னு இருக்குது. இந்த இன்இக்வாலிட்டியில் இந்த போர்ஷன் மட்டும் நான் தனியாக எடுத்து சம் போடலாம், இல்லை இந்த போர்ஷன் மட்டும் தனியாக எடுத்து நான் சம் போடலாம். இப்போது ஒர்க் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இந்த போர்ஷன் எடுத்து வச்சு சம் போட்டால் நம்மளுக்கு கிடைக்கிற mod z வேல்யூ வந்து இமேஜினரி வேல்யூ வரும், ரியல் வேல்யூஸ் வராது. அதனால் எது மேக்ஸிமம் மினிமம் சொல்ல முடியாது. அப்போ இந்த போர்ஷன் நம்ம எடுக்க வேண்டாம். அப்போ நான் எடுக்க போகிற போர்ஷன் இந்த போர்ஷன். இதை எடுத்து வச்சு தான் நான் சம்மை ப்ரொசீட் பண்ண போகிறேன், கவனிச்சுங்க. ஓகே, சரி, அப்போ இந்த போர்ஷன் மட்டும் நான் தனியாக எடுத்துக்கிறதா இருந்தால் mod z மைனஸ் 2 by mod z இஸ் லெஸ் than or equal to 2. இந்த போர்ஷன் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இது கொஞ்சம் டேர்ம்ஸ் வந்து mod z கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால ஒரு சின்ன சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் கடைசியில் மாற்றிக்கலாம். mod z நான் t அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்படி டீன்னு எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணி செம்ம ப்ரொசீட் பண்ண போகிறேன். சரிங்களா, பாருங்கள். ஓகே, mod z போல் டீன்னு எடுத்துருக்கோம்ல, அதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும், mod t மைனஸ் 2 by t இஸ் லெஸ் than or equal to 2. அவ்வளோதான். சரி, இப்போது இதிலிருந்து நான் எப்படி செம்ம ப்ரொசீட் பண்ணுறதுன்னு சொல்கிறேன், கவனிங்க. ஒரே ஒரு ஃபார்முலாவை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன், அது கவனிச்சிங்க. இது முன்னாடி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த ஃபார்முலாவை சொல்லிடுறேன். என்னென்னா mod z இஸ் லெஸ் than or equal to a அப்படின்னு இருந்தால் அதை எப்படி எழுதலாம் அப்படின்றத சொல்கிறேன், கவனிங்க. அப்படி இருந்தால் அதை நான் எப்படி எழுதலான்னா மைனஸ் a லெஸ் than or equal to z லெஸ் than or equal to a அப்படின்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. இதுக்கு ப்ரூஃப் கூட இருக்குது, அதை ப்ரூஃப் கொடுக்கலாம். ஆனால் இந்த ப்ரூஃப் நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் நான் இது ஜஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். அப்போது இதோடு இதை கம்பேர் பண்ண என்ன சொல்லியிருக்கேன், mod zனா மாடை எடுத்துடணும். மாடு போயிடுச்சுன்னா இந்த ஏ வந்து மைனஸ் ஏலேருந்து ப்ளஸ் ஏ வரைக்கும் போகும். அப்போது இங்கே இசட்ன்றது இது ஃபுல்லாக நினச்சிங்க. அப்போது mod z லெஸ் than or equal to a அப்படின்னா என்ன ஃபார்முலா, இதை கம்பேர் பண்ணுங்கள். மைனஸ் ஏ லெஸ் than or equal to இசட்ன்றது இது ஃபுல்லாக t மைனஸ் 2 by t மைனஸ் ஏ லெஸ் than or equal to இசட் லெஸ் than or equal to a. ஏன்றது இங்கே 2. சொல்கிறது கிளியராக புரிஞ்சுக்கிட்டா, மைனஸ் ஏ லெஸ் than or equal to இசட் லெஸ் than or equal to a. இங்கே ஏன்றது 2, அதை போட்டாச்சு. இப்போ இது கிளியராக புரியுது. இந்த ஸ்டெப் எப்படி வந்துன்னு புரியுதா? அதுக்கு இந்த ஃபார்முலா தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், mod z வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஆனால் mod zன்றது இங்கே t, ஏன்னா ஆல்ரெடி நம்ம மேலே போன இதில் எடுத்திருக்கோம். இங்கே t தான் mod z. சரிங்களா, t-யோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டா mod z வேல்யூ தெரிஞ்சிடும். சரி, mod z வேல்யூ என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், mod z மேக்ஸிமம் கிரேட்டஸ்ட் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும், லீஸ்ட் வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டீக்கு 2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்ச 2 வேல்யூவில் ஒரு வேல்யூ லீஸ்ட் வேல்யூவாக இருக்கும், ஒரு வேல்யூ கிரேட்டஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சரி, 2 வேல்யூ கண்டுபிடிக்கிறத நான் எப்படி போட போகிறேன்றதை இங்கே கவனிங்க. ஒன்றும் இல்லை, இதையே வந்து இது வரைக்கும் இதை எடுத்து வச்சு போட்டால் ஒரு வேல்யூ கிடைக்கும், இதை எடுத்து வச்சு போட்டால் இன்னொரு வேல்யூ கிடைக்கும். அவ்வளோதான் விஷயம். அதில் ஒன்று லீஸ்ட்டாக இருக்கும், ஒன்று கிரேட்டஸ்ட்டாக இருக்கும். சம் கிளியராக புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஓகே, இப்போ நான் எந்த போர்ஷன் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டேன்ல, இந்த போர்ஷன் மட்டும் எடுத்து ஒரு இது பார்ட் பண்ண போகிறேன். அப்போ இதை வந்து கேஸ் 1 அப்படின்னு பிரிச்சுக்கலாமா நம்ம?
ஸோ நான் வந்து ஒரு கேஸாக பிரிச்சுக்கிட்டேன், அப்போ தான் உங்களுக்கு போடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு. என்ன கேஸ் எடுத்துக்கிறேன், இந்த போர்ஷனை மட்டும் தனியாக எடுத்துக்கிறேன். என்ன இருக்குது, -2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு t - 2/t. ஓகே, சரி. அப்போ என்ன ஆகிடுது, -2 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு, இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் t² - 2/t. இதை கிராஸ் மல்டிப்ளை பை டி, இந்த பை டியை இந்த சைடு கொண்டு போயிடுங்க. -2t இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு t² - 2. ஓகே, அப்போ இந்த -2 அண்ட் 2t அந்த சைடு போச்சுன்னா 0 இஸ் லெஸ் ஆர் ஈக்குவல் டு t², இந்த 2t அப்படின்னா +2t - 2. ஓகே, ஸோ இதை எப்படி மாற்றிக்கலாம், t² + 2t - 2 இஸ் பாருங்கள் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர்னா இந்த பெரிய வேல்யூ t பக்கம் இருக்குது, அப்படின்னா இது கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, இது ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தானே. இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷனை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமானா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. அதனால் இது என்ன மெத்தட் யூஸ் பண்ணணும், -b +or - ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரிங்களா, சம பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க, இந்த ஒரு பார்ட் எடுத்து போகிறதுக்கு அந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன், t இஸ் ஈக்குவல் டு -b +or - b² - 4ac பை 2a. இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனால் t ஈக்குவல் டு வராது, இங்கே கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு இருக்கிறதுனால இது கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு தான் வரும். அதனால் கிளியராக புரிஞ்சுக்கங்க, அதில் தான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, ஸோ அப்போது t கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -b, இதில் எது a எது பின்னு தெரியுமா, t² பக்கத்தில் இருக்கிறது a, t பக்கத்தில் இருக்கிறது b, கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது c. கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் பார்க்கலாம். எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -bனா -2 +or - b² 4 - 4a, cயோட வேல்யூ -2 பை 2a, 2 × 1. ஓகே, சரி, கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ என்ன வரும், t இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -2 +or - இது பாருங்கள், இது 4, இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ 4 2s are 8, 8 + 4 12 பை 2. அப்போ என்ன வரும், t கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -2 +or - √12 எப்படி எழுதலாம், √12 √4 × 3 அப்படின்னு எதுனா 2√3ன்னு வரும். ஓகே, ஸோ அப்போது √12 2√3 அப்படின்னு போட்டு அதில் பை 2, இந்த ரெண்டு 2வும் காமனாக வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா t இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 +or - √3. ஓகே, ஸோ டீயோட வேல்யூ இதில் ஒரு ப்ளஸ் வேல்யூ மட்டும் எடுத்துங்க, நெகட்டிவ் வேல்யூ எடுத்துக்க தேவையில்லை. அப்போது அதில் வந்து ஒரு ரூட் எடுத்திங்கன்னா t இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு -1 + √3. ஓகே, ஆனால் கொஷனில் வந்து √3 - 1 கொடுத்துருக்கிறதுனால கொஞ்சம் வேணால் மாற்றிக்கலாம். t இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு √3 - 1. ஸோ நான் முதல் இதை சொன்ன மாதிரி ஒரு இதை எடுத்து வச்சு ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ அடுத்த பார்ட் எடுத்து வேல்யூ கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் இது லீஸ்ட் வேல்யூ மினிமம் மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிடும். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போது இந்த போர்ஷனை எடுத்து கேஸ் 1 வச்சு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இந்த போர்ஷனை எடுத்து கேஸ் 2ல் சம்ம போட போகிறேன். சரிங்களா, சரி. கேஸ் 2 என்ன வரும், கேஸ் 2ல் என்ன சொன்னேன், அடுத்த போர்ஷன் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். அடுத்த போர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, t - 2/t இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. இந்த போர்ஷனை வச்சு நம்ம சம்ம கண்டினியூ பண்ணணும். ஓகே, ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா t² - 2/t இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2. இந்த t அந்த சைடு கொண்டு போய்டுங்க. t² - 2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2t. இந்த 2t இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. t² - 2t - 2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போது போன சம் மாதிரி தான் இதுவும் சொன்னது. இதையும் சால்வ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். t இஸ் ஈக்குவல் டு போடக்கூடாது, இங்கே லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இருக்குது. அப்போ லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -b +or - b² - 4ac பை 2a. இதில் a என்ன b என்னன்னு எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுங்கள். a1ன்றது என்னென்னா t² பக்கத்தில் இருக்கிறது, bன்றது என்னென்னா -2, cன்றது என்னென்னா அதுவும் -2. ஓகே, அப்போ கண்டினியூ பண்ணுங்கள் பார்க்கலாம். t இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு -b -(+2) +or - b², b² 4 a ஓட வேல்யூ 1, c ஓட வேல்யூ -2 பை 2a, 2 × 1 2. அப்போ என்ன ஆகிடுச்சு, t லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 2 +or - இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 4 2s are 8, 8 + 2 12 பை 2. போனது உள்ள போட்டோமே √12 எப்படி பிரிக்கலாம்னு சொன்னோன்னா அதே மாதிரி பிரிங்க. ஸோ 2 ± 2√3 பை 2 என்ன வரப்போகுது அப்போது, இந்த வெளியில் 2 வெளியில் எடுத்து கேன்சல் பண்ணிங்கன்னா
t less than or equal to 1 plus or minus √3. நான் இங்கே போன சம்மில் கூட சொன்னேன், ப்ளஸ் வேல்யூ எடுத்துங்க மைனஸை விட்டுருங்க சொன்னேன். அதனால் அதே மாதிரி t less than or equal to 1 plus √3. ஓகே, 1 plus √3. கொஷின் கூட என்ன கொடுத்துருக்காங்க, புக்கில் கொடுத்தா √3 plus 1 கொடுத்துருக்கறனால t less than or equal to √3 plus 1. ஸோ ரெண்டு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. முதல்ல கண்டுபிடிச்சது ஒரு வேல்யூ, இப்போ கண்டுபிடிச்சது ஒரு வேல்யூ. இந்த ரெண்டுத்தையும் வச்சு தான் நம்ம செம்ம கன்க்ளூட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நம்ம ரெண்டு இது கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல என்ன கண்டுபிடிச்சோன்னா t greater than or equal to √3 minus 1. t greater than or equal to √3 minus 1. அப்புறம் இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சோம், இப்போ கொண்டாந்து படிச்சோம் t less than or equal to √3 plus 1. ஓகே, இப்போது இதில் எது டீயோட மேக்ஸிமம் வேல்யூ மினிமம் வேல்யூ? டி தான் மாடுலஸ் 1 ஆல்ரெடி சொல்லிவிட்டு முன்னாடி எடுத்து வச்சுருக்கிறோம், முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டீன்றது mod z சொல்லியிருக்கேன். mod z வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும், அதுதான் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். சரி, இதை எப்படி கம்பைன் பண்ணுறதுனால கிளியராக பார்த்துங்க. ஒரு சின்ன விஷயம், இப்போது இதை இடத்த மாற்றினா என்ன ஆகும்? இதை இப்படி இடத்த மாற்றினா √3 minus 1 less than or equal to t. கரெக்டு தானே? இதை இடத்த மாற்றினா இது இங்கே அது அங்கே போனால் இது வந்து அப்படியே இடம் மாறிக்கும், லெஸ் than or equal மாறிக்கும். ஓகே, t. இப்போ இந்த t தான் less than or equal to இங்கே இருக்குல்ல. ஸோ நல்லா விட்டுங்க, அப்படியே இது ரெண்டும் கம்பைன் பண்ணுறேன். அதுக்கான ஒரு ரீசன் கிளியராக புரியுதா பாருங்கள். இதை இந்த சைடு கொண்டு வந்தேன், அது அந்த சைடு கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வரும்போது கிரேட்டர் தென் வந்து லெஸ் than மாறிடுச்சு. இப்போ இந்த t தான் இங்கே இருக்குது. t less than or equal √3 plus 1. இதுதான் ரெண்டுத்தையும் கிளப் பண்ணுறது, ரெண்டு கம்பைன் பண்ணி காமிக்கிற விஷயம் தான் இது. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்தையும் கிளப் பண்ணால் இப்படி வந்துடுச்சு. இப்போது நம்மளுக்கு தான் தெரியுமே t தான் என்னது, mod z. ஸோ √3 minus 1 is less than or equal to mod z is less than or equal to √3 plus 1. ஓகே, இப்போ இதை வச்சே சொல்லிடலாமே. இப்போ பொதுவாக ஒரு எக்ஸாம்பிள் வச்சுட்டு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். அதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இப்போது 2 less than x less than 5. இப்போ எக்ஸோட சின்ன வேல்யூ எது? லோயஸ்ட் வேல்யூ. எக்ஸோட லோயஸ்ட் வேல்யூ 2. லோயஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் இஸ் 2. கரெக்டு தானே? சரி, கிரேட்டஸ்ட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னது? 5. அந்த சைடு இருக்கிறது தான் கிரேட்டஸ்ட் வேல்யூ, இந்த சைடு தான் லோயஸ்ட் வேல்யூ. எக்ஸோட மீச்சிறு வேல்யூ 2, எக்ஸோட மீப்பெரு வேல்யூ 5. அப்போ அதே மாதிரி இதை சொல்லுங்களேன். mod z-ஓட லீஸ்ட் வேல்யூ √3 minus 1, mod z-ஓட கிரேட்டஸ்ட் வேல்யூ √3 plus 1. அவ்வளோதான், ப்ரூஃப் முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், இதுதான் எடுத்து எழுத போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. therefore the greatest value of mod z is √3 plus 1. mod z இன் மீப்பெரு மதிப்பு √3 plus 1. அடுத்தது இன்னொன்று, the least value of mod z is இந்த சைடு இருக்கிறது √3 minus 1. தமிழில் mod z இன் மீச்சிறு மதிப்பு √3 minus 1. அவ்வளோதான், நிறுவப்பட்டது, முடிஞ்சு போச்சு சம்ம. ஓகே, இப்போ 7th சம் பார்க்கலாம். 7th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் z1, z2 and z3 are the complex number such that mod z1 equal to 1, mod z2 equal to 2, mod z3 equal to 3 and mod z1 plus z2 plus z3 equal to 1, show that modulus of 9 z1 z2 plus 4 z1 z3 plus z2 z3 equal to 6 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுறோம். சரி, தமிழில் என்ன சொல்லியிருக்காங்க, 3 கலப்பெண்கள் z1 z2 z3 அது முறையே அதோட வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, மாடுலஸ் வேல்யூ என்னன்னு கொடுத்துட்டாங்க. மற்றும் mod of z1 plus z2 plus z3 வேல்யூ 1ன்னு கொடுத்துட்டு என்றவாறு உள்ளது எனில் இந்த வேல்யூவை நிறுவ சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் எப்படி போடணுன்றதை கிளியராக பாருங்கள். இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 1 by 1 எடுத்து எழுத போகிறேன். அதை கொஞ்சம் கிளியராக கவனிச்சிங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா mod z1 equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நான் சின்னது என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன மாடிஃபிகேஷன், 2 பக்கம் ஸ்கொயர் பண்ணால் mod z1 ஸ்கொயர் equal to 1ன்னு வந்துடுமா? 2 பக்கம் ஸ்கொயரிங், அப்போ ஸ்கொயர்னால் 1 ஸ்கொயர் 1 தான், இது ஸ்கொயர் பண்ணால் அது வந்துடும். சரி, அதுக்கப்புறம் இதையும் என்ன பண்ணலான்னா மாடுலஸ் z வந்து z பார்னு எழுதலாம். மாடுலஸ் z ஸ்கொயரை வந்து எப்படி எழுதலாம், z பார்னு எழுதலாம். ஆனால் இங்கே z1 இருக்கனால z1 பார் அப்படின்னு இதை எழுதலாம். அதான் ஃபார்முலா நம்மகிட்ட இருக்குது, ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லலாம். இதையும் என்ன பண்ணலாம் அப்படின்னா
இதிலிருந்து Z1ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1/Z1 பார். சரிங்களா? இப்போ கடைசியாக கண்டுபிடிச்சதை புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ Z1 கண்டுபிடிச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு ரிலேஷனையும் நான் இதை மாதிரி தான் பண்ண போகிறேன். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? அடுத்தது வந்து mod Z2 ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே மாதிரி ஸ்கொயர் பண்ணுங்கள். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா mod Z2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ன்னு வந்துடும். ரெண்டு பக்கம் ஸ்கொயரிங். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ரெண்டாக பிரித்த மாதிரி இதை வந்து Z2 பார் அப்படின்னு பிரிச்சிங்கன்னா 4 இப்படி வந்துடும். அப்போது அதுலேருந்து Z2ஓட வேல்யூ என்னது? 4/Z2 பார். சரிங்களா? சரி, Z2வும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது அதே மாதிரி Z3 கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, Z3 என்ன கொடுத்துருக்காங்க? mod Z3 இஸ் ஈக்குவல் டு 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, அதே மாதிரி மாற்றுங்க. ரெண்டுக்கும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு mod Z3 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3 ஸ்கொயர் பண்ணால் 9. அப்போ அதே மாதிரி இந்த ஸ்கொயர் எப்படி ரெண்டாக பிரிக்கலாம்னு சொன்ன மாதிரி இதை Z3 பார் ஈக்குவல் டு 9. அப்போ அதிலிருந்து Z3ஓட வேல்யூ 9/Z3 பார் அப்படின்னு போட்டாச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்னென்னா கொடுத்துருக்க இந்த வேல்யூவிலிருந்து அதிலேருந்து Z1, Z2, Z3யை கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாரில். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு அவங்க இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்காங்களே அதில் சப்ஸ்டியூட் பண்ணி கேட்டதை ப்ரூஃப் பண்ணிடலாம். சரி, இன்னொன்று கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேனே, அது என்ன கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதுங்க. அவங்க கொடுத்தது என்னென்னா ஆல்சோ கிவன் mod Z1 + Z2 + Z3 mod உள்ள போட்டேன், தப்பு. சரி, இது கொஞ்சம் அடிச்சிடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? mod Z1 + Z2 + Z3 ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் தான் அந்த Z1, Z2, Z3 எல்லா வேல்யூயும் கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, சரி, மாடு கொஞ்சம் பெருசாக போட்டு Z1ஓட வேல்யூ என்னது? 1/Z1 பார். ஓகே, ப்ளஸ் Z2ஓட வேல்யூ என்னது? 4/Z2 பார். ப்ளஸ் Z3ஓட வேல்யூ என்னது? 9/Z3 பார் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதுங்களா? Z1, Z2, Z3ஓட வேல்யூ கொண்டு வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போது எல்லாத்துக்குமே இப்போ நான் LCM எடுக்க போகிறேன். LCM எடுத்தால் என்ன வரும்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த மூணுத்துக்குமே LCM என்னது? மூணுத்துக்குமே LCM Z1 பார், Z2 பார், Z3 பார். இதுதான் LCM. சரி, அப்படின்னா முதல் இதுக்கு என்ன வரும்? முதல் இதில் LCMன்றது என்னது? இப்போ 3 டேர்முக்கு LCM இதுனா முதல் இதில் Z1 இருக்குன்னா அப்போ இல்லாதது என்னவோ அது மேலே வந்துடும். இல்லாதது என்னது? இது 2 தான் இல்லை இங்கே. அப்போ அது மேலே வந்துடும். Z2 பார், Z3 பார். ப்ளஸ் இப்போ அடுத்த ரெண்டாவதில் செகண்டில் Z2 இருக்குது. அப்போ இல்லாதது என்னது? இது ரெண்டும் மேலே வந்துடும். 4Z1 பார், Z3 பார். ஓகே, ப்ளஸ் 9 இன்ட்டு கீழே Z3 பார் இருக்குது. அப்போ இல்லாதது இது 2 தான். Z1 பார், Z2 பார் ஈக்குவல் டு 1 அப்படின்னு போட்டுருக்கோம். ஆனால் இந்த சைடு மாடுலஸ் விட்டோம், அதாவது ஃபுல்லாக மாடுலஸ் விட்டுருங்க. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுதுங்கண்ணா? ஓகே, இதை எப்படி கண்டினியூ பண்ணலாம்? ஓகே, இப்போ இதை எப்படி கண்டினியூ பண்ணணும்னா இந்த மாடுலஸை மேலே தனியாக மாடுலஸ், கீழே தனியாக மாடுலஸ்ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? சரி, மேலே தனியாக மாடுலஸ் பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? மாடுலஸ் ஆஃப் Z2 பார், Z3 பார் ப்ளஸ் 4Z1 பார், Z3 பார் ப்ளஸ் 9Z1 பார், Z2 பார் பை அந்த மாடுலஸை தனியாக கீழே மாடுலஸ் Z1 பார், Z2 பார், Z3 பார் இஸ் ஈக்குவல் டு 1. என்ன பண்ணியிருக்கேன்? இப்படி தான் இந்த மாடுலஸை நியூமரேட்டருக்கு தனியாக ஒரு மாடுலஸ், டினாமினேட்டருக்கு தனியாக ஒரு மாடுலஸாக பிரிச்சுட்டேன். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறேன்? இந்த சைடு இருக்கிறத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட போகிறேன். ஆனால் அட் த சேம் டைம் தனித்தனியாக இருக்கிற பார் மொத்தமாக போட்டுக்கிறேன். அப்படி போட்டால் என்ன வரும்? Z2 Z3 ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் 9Z1 Z2 மொத்தமாக பார் போட்டு மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே இந்த சைடு போச்சுன்னா அதுலேயும் அதே மாதிரி Z1 Z2 Z3 மொத்தமாக பாரை போட்டு மாடுலஸ். ஓகே, சரி, இப்போ இது ஒரு முக்கியமான இன்னொரு ஃபார்முலா இருக்குது, அது பார்த்துங்க. மாடுலஸ் ஆஃப் Z பார்ன்றது மாடுலஸ் ஆஃப் Z அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போது மாடுலஸ் இருந்தால் பார் கேன்சல் ஆகி வெறும் மாடுலஸோடு அப்படி எழுதிக்கலாம். ஃபார்முலா இருக்குது பாருங்கள் டிஸ்பிளேல, அந்த ஃபார்முலா படி இந்த இதுக்கு பார் கேன்சல் ஆகி என்னவா நம்மளுக்கு வரும் அப்படின்னா Z2 Z3 ப்ளஸ் 4Z1 Z3 ப்ளஸ் 9Z1 Z2 ஈக்குவல் டு பார் போயிடுச்சுன்னா
மாடுலஸ் ஆஃப் Z1 Z2 Z3 போட்டுடலாம். ஓகே, சரி. இப்போ நம்ம ப்ரூஃபில் எது முதல்ல வேணுமோ அதை அரேஞ்ச் பண்ணிக்கிங்க. இதில் முதல் டேர்ம் நம்மளுக்கு இது தானே வேணும். அப்போ அது எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம்னா 9Z1 Z2 ப்ளஸ் அடுத்தது 4Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3 அரேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், மாற்றிக்கிட்டு. இப்போ இந்த வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா இதை தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். மாடுலஸ் Z1 மாடுலஸ் Z2 மாடுலஸ் Z3 மல்டிப்பிளில் இருந்தால் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம், அந்த ரூல் இருக்குது. இப்போ இதில் மாடுலஸ் ஆஃப் Z1 தான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சோமே. ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் Z1 தான் அவங்களே கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம கண்டுபிடிக்கல, இது அவங்களே கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z1ஓட வேல்யூ 1ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z2ஓட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. மாடுலஸ் ஆஃப் Z3ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 வந்துடும். அவங்க 6ன்னு இதுக்கு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, 8th சம் பார்க்கலாம். 8th சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். இஃப் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம்டு பை த வெர்டிசஸ் Z, IZ and Z plus IZ is 50 square units. Find the value of mod Z. தமிழ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா Z, IZ மற்றும் Z plus IZ ஆகியவற்றை முனைப்புள்ளிகளாக கொண்டு அமைக்கப்படும் முக்கோணத்தின் பரப்பு 50 சதுர அலகுகள் எனில் mod Zன் மதிப்பினை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, இந்த சம் எப்படி போடலான்னு பார்ப்போம். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்கள் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க? Z, IZ and Z plus IZ. இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரை வெர்டிசஸாக வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணி அந்த ட்ரையாங்கிளோட ஏரியா தான் 15 சொல்லிட்டாங்க. அப்படின்னா mod Zோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, அப்போ இந்த சம்மை நம்ம எப்படி போட போகிறோன்றதை சொல்கிறேன், பாருங்கள். சரி, இப்போது இந்த கிவன் வெர்டிசஸை வச்சு ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். இதை வச்சு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இசட்டும் அண்ட் IZம் ஆர் perpendicular to each other. ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது டயக்ராம்லேயே இருக்குது. அந்த டயக்ராம்லேயே பார்த்தோன்னா இதை வச்சு வரைஞ்சோம்னா அது பெர்பெண்டிகுலராக இருக்கும் அப்படின்றது தான் இது வெர்டிஸை வச்சு வர லைனு. ஓகேவா, சரி. இது ரெண்டுமே பெர்பெண்டிகுலராக இருக்குன்னு சொல்லி நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பரோட பேப்பர் தியரியிலே இருக்குது, டயக்ராம்லாம் வரைஞ்சிருக்காங்க. அதை தான் இங்கே வரைய போகிறேன், டயக்ராம் பார்த்துக்கலாம். ஓகே, சரி. அதனால் என்னென்னா இதை வச்சு நான் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறேன். அந்த ட்ரையாங்கிள் எப்படி இருக்குன்னா இப்போ இது இன்னொன்று இந்த இடம் இப்படி நம்ம கிராஃபில் வரையாததுனால ரஃபாக வரையலாம். அதனால் அக்யூரேட்டாக அந்த பாயிண்ட்டை வச்சு மென்ஷன் பண்ணி வரையணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, சரி. இப்போ இதில் நான் இந்த பாயிண்ட்டை Z அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது இந்த பாயிண்ட் வச்சு வருது இசட்னா, அப்போ இது பெர்பெண்டிகுலராக இருக்குன்றனால இந்த பாயிண்ட் IZ, இந்த பாயிண்ட் IZ. ஓகே, அப்போது இந்த பாயிண்ட் என்னென்னா Z ப்ளஸ் IZ. ஸோ இந்த 3 காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் வெர்டிசஸை வச்சு வரைஞ்ச ட்ரையாங்கிளோட ஏரியா தான் 15 இருக்காங்க. இதுதான் 50 ஸ்கொயர் யூனிட் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா mod Zோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் என்னென்னா ட்ரையாங்கிளோட வெர்டிசஸ் தெரிஞ்சதுனால இந்த சைடோட லென்த்து தெரியணும். இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரில் லென்த்து தெரியணும்னா இதிலேருந்து அதை செப்பரேட் பண்ணால் போதுமா? இதிலேருந்து அதை செப்பரேட் பண்ணும்போது -Z + Z கேன்சல் ஆகி IZ தான் வரும். அப்போது இதோட லென்த்து மாடுலஸ் IZ வரும். இதுலேருந்து இது செப்பரேட் பண்ணும்போது -Z + Z கேன்சல் ஆனால் வெறும் IZ தான் வரும். ஓகே, அப்போ இந்த லென்த்து கண்டுபிடிக்கணும்னா இதிலேருந்து இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா இது -IZ + IZ கேன்சல் ஆகி வெறும் Z மட்டும்தான் வரும். அப்போ இது mod Z வரும். அப்போ இந்த லென்த்தும் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்னது? முக்கோணத்தின் பரப்பு. சரிங்களா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ½ × BH அப்படின்னு சொல்லுவாங்க. பிரெத் இன்ட்டு ஹைட்டுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அகலமும் நீளம் உயரமும் வச்சு கண்டுபிடிக்கிறது தான் ஏரியா. அதாவது ஓகே, சரிங்களா, பரப்பளவு. அப்போது 1/2 இன்ட்டு பின்றது என்னது? பிரெத் mod Z, ஹெச் பார்த்திங்கன்னா mod IZ. ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போ என்னென்னா இந்த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் தான் அவங்க எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சைடு 50.
அப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு போங்க. இந்த 2 இந்த சைடு கொண்டு போனால் 100 இஸ் ஈக்குவல் டு mod z mod iz அப்படின்னு வரும். சரிங்களா? ஓகே, இப்போ mod z டு mod iz வச்சு நான் இப்போ ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எனக்கு கொஷின் கேட்டிருக்கிறது வந்து mod z வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஆனால் அது கூட அது மட்டும் இல்லை, mod iz இருக்குது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், mod z டும் mod iz சேம் அப்படின்றது ஒரு ஃபார்முலான்னு கொடுக்கலாம், இல்லை வேணும்னா ப்ரூஃப் கூட கொடுக்குறேன், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சரிங்களா? mod z டும் mod iz சேம் தான். அது காரணம் என்னென்னா, இப்போ zx ப்ளஸ் iy அப்படின்னா iz என்னது, ஐயால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ix, i அப்போ i ஸ்கொயர் மைனஸ் 1, ரெண்டுத்துக்கு மாடலஸ் எடுங்க, ரெண்டும் ஒரே வேல்யூ தான் வரும். mod z வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓகே, mod iz வேல்யூ என்னது, ரூட் ஆஃப் இதுவும் ரியல் பார்ட்டா ஒய் ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரெண்டும் சேமாக வரதுனால இது ரெண்டும் சேம், அதில் தான் இங்கே கொடுத்துருக்குறேன். ஓகே, அப்போது அதுலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா 100 இஸ் ஈக்குவல் டு mod z, இதோட வேல்யூ mod z தான் சொல்லியிருக்கேன். அப்போது இதுவும் mod zனா mod z இன்ட்டு mod z ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். mod z ஸ்கொயர் ஈக்குவல் டு 10, அவங்க கேட்டிருக்கிறது mod z தான் கேட்டிருக்காங்க. அப்போது mod z இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 100. ரூட் ஆஃப் 100 என்னது 10. அப்போது mod z வேல்யூ 10, அவங்க mod z வேல்யூ தான் கேட்டிருக்காங்க, அதோட வேல்யூ 10. அவ்வளோதான் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. சரி, 9th சம் பார்க்கலாம். 9th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஷோ தட் த ஈக்குவேஷன் z³ + 2z bar ஈக்குவல் டு 0 ஹேஸ் 5 சொல்யூஷன்ஸ். தமிழில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, z³ + 2z bar ஈக்குவல் டு 0 என்ற சமன்பாட்டிற்கு 5 தீர்வுகள் இருக்கும் என நிறுவுக. சரி, இது எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, அதை எழுதுங்க. z³ + 2z bar ஈக்குவல் டு 0, இதுக்கு 5 தீர்வுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணணும். எப்படி ப்ரூஃப் பண்ணலான்னு பார்க்கலாம். சரி, இதை நான் என்ன பண்ணுறேன், z³ இங்கே வச்சுக்கிட்டு இந்த 2z bar அந்த சைடு போனால் -2z bar. ஓகேங்களா? சரி, இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, என்ன சொல்லலாம், இதுக்கு வந்து 2 பக்கம் மாடுலஸ் எடுக்கிறேன். டேக்கிங் மாடுலஸ் ஆன் போத் சைட். மாடுலஸ் எடுத்தால் என்ன வரும், மாடுலஸ் z³ ஈக்குவல் டு, இதுக்கு மாடுலஸ் எடுத்தோன்னா மாடுலஸ் -2z bar அப்படின்னு வந்துடும். ஓகே, அப்போது மாடுலஸ்ன்றது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும், மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், 2 வெளியில் எடுத்துக்கிட்டால் வெறும் மாடுலஸ் z bar அப்படின்னு வந்துடும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் நான் இன்னொன்று போன சம்பளம் கூட சம்பளம் சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த ஃபார்முலா என்னென்னா மாடுலஸ் z bar ஈக்குவல் டு மாடுலஸ் z அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அதே ஃபார்முலா படி இங்கே என்னென்னா மாடுலஸ் z பாரை மாடுலஸ் zன்னு எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போது மாடுலஸ் z³ ஈக்குவல் டு 2 இன்ட்டு mod z அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இது இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது மாடுலஸ் z³ -2 மாடுலஸ் z ஈக்குவல் டு 0, இந்த சைடு அப்படி கொண்டு வந்துட்டேன். இது ரெண்டுத்துலையும் காமனாக ஒரு மாடுலஸ் z வெளியில் எடுத்திங்கன்னா மாடுலஸ் z² -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். அப்போ அதுலேருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, mod z ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0, அப்படின்னா இது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். mod z² -2 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். சரிங்களா? அப்போது இந்த -2 ஒன் சைடு கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், mod z² ஈக்குவல் டு +2 அப்படின்னு வரும். mod z²க்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. mod z²னா z bar அப்படின்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கேன்ல, அது மாதிரி எழுதிக்கலாம். அப்போ அதுலேருந்து z பாரோட வேல்யூ என்னது, z bar ஈக்குவல் டு 2/z அப்படின்னு. இப்போ z பாரோட வேல்யூ தெரிஞ்சு போச்சு பார்த்தீங்களா. இந்த z பாரோட வேல்யூ கூட வந்து நேராக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ சப்ஸ்டியூட்டிங் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன், இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நேராக சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வாட் இஸ் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்? ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் z³ ஈக்குவல் டு -2 இன்ட்டு z bar. z பாரோட வேல்யூ என்னது, 2/z. ஓகே, சரி, அப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், z ஸ்கொயர் இருக்குது இங்கே, இந்த சைடு z அந்த z அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா z⁴ ஈக்குவல் டு -4 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? அப்போ என்ன ஆயிடுதுன்னா, இந்த -4 இந்த சைடு கொண்டு வந்துடுங்க. அப்போது z⁴ + 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இந்த ஈக்குவேஷனுக்கு எத்தனை சொல்யூஷன் இருக்கும், z பவரில் 4 இருக்கிறனால இதுக்கு 4 சொல்யூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ஒரு சொல்யூஷன் வரை இங்கே இது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, அப்போது ஆரிஜின் ஒரு சொல்யூஷன், இதுலேருந்து வேறு ஒரு 4 சொல்யூஷன், அப்போ 4 + 1
5 சொல்யூஷன். therefore the equation having 5 சொல்யூஷன். அவ்வளோதான் ஆன்சர் பிடிச்சி வச்சு எடுத்து எழுதணும். therefore நல்லா கிளியராக புரிஞ்சுதுங்களா? இந்த ஈக்குவேஷனோட இசட் பவர் வேல்யூ வந்து 4 அப்படின்னா இதுக்கு 4 சொல்யூஷன் இருக்கும். ஆல்ரெடி வேறு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சாச்சு. 4 + 1 5. therefore the given equation has 5 solutions. கொடுத்துருக்க சமன்பாடு 5 தீர்வுகளை கொண்டது. அப்படி தான் சம் முடிஞ்சு போச்சு. 10th ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபஸ்ட்டு கொஷின் 4 + 3i, செகண்ட் கொஷின் -6 + 8i, தேர்ட் கொஷின் -5 - 12i. கீழ்காண்பவைகளின் வர்க்கமூலம் காண்க அப்படின்னு சொல்லி 3த்துக்கும் வர்க்கமூலம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த சம் எப்படி போடணும்னு பார்த்துக்கலாமா? 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒவ்வொரு கொஸ்டினாக நம்ம போட வேண்டியது தான். ஓகே, அப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை எழுதிடுறேன். அந்த ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ இதான் இந்த ஃபார்முலா. கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. ரூட் ஆஃப் a + ibனா இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஓகே, சரி, இதெல்லாம் கிளியராக பார்த்துக்கங்க. இதில் ஏன்றது அங்கங்கே வேல்யூ கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அது இல்லாமல் இதில் வந்து இசட்ன்றதுன்னா இந்த a + ib தான் இசட்ன்றது a + ib. சரிங்களா? இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து கிளியராக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு தேவையான ஸ்கொயர் ரூட் ஆஃப் a காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடச்சிடும். தமிழில் பார்த்தீங்கன்னா கொடுக்கிட்ட கலப்பெண்களின் வர்க்கமூலம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது தான். சரிங்களா? இந்த ஃபார்முலா கிளியராக பைகாட் பண்ணி வச்சுங்க. வேறு வழி இல்லை. இதை வந்து 1 by 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். பார்த்துங்க கிளியர். சரி, இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா 4 + 3i இதுக்கு தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். அப்போது இதிலிருந்து நம்ம ஏவோட வேல்யூ என்ன அப்படின்னா 4, பியோட வேல்யூ என்னன்னா 3. அதுக்கப்புறம் இதை வந்து இசட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இசட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா மாடுலஸ் இசட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் a² + b². அப்போது ரூட் ஆஃப் 25 வந்து 5 அப்படின்னு வரும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்களா? ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும்னா அதில் a இது, b இது, அப்புறம் மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். 3த்தையும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது நம்ம அந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்து எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஓகே, என்ன ஃபார்முலான்னு பார்த்துக்கிட்டிங்களா? இந்த ஃபார்முலாவில் எல்லா வேல்யூயும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். கிளியராக கவனிங்க. ஓகே, ஸோ இதோட ஸ்கொயர் ரூட் தான் கேட்டிருக்காங்க. ரூட் ஆஃப் 4 + 3i இப்படின்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவல் டு ± பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். ஃபார்முலாவை கம்பேர் பண்ணிக்கோங்க. மாட் இசட்டோட வேல்யூ என்னது 5 ப்ளஸ் ஏவோட வேல்யூ 4/2 அதுக்கு ரூட்டு. நல்லா கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணது புரிஞ்சுக்கிட்டா ப்ளஸ் i. அடுத்தது b/மாடுலஸ் பியோட வேல்யூ 3. மாடுலஸ் பின்னா என்ன தெரியுங்களா? மாடுலஸ் பின்னா அதுவும் 3 தான். அதாவது மாடுலஸ் என்னென்னா மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்றிக்கணும். அதுக்காக தான் அது. ஸோ மாடுலஸ் பியும் 3 தான் போட்டுட்டு ரூட்டுக்குள்ளே மாட் இசட் -a. சரி, அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே மாட் இசட் வந்து 5 மைனஸ் ஏவோட வேல்யூ 4 என்ன கொடுத்துருக்காங்க 2. ஓகே, அவ்வளோதான். ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணால் ஒன்றுமே இல்லை. ஆன்சர் அடுத்த செகண்டில் ஆன்சர் வந்துடும். ஓகேங்களா? சரி, ப்ளஸ் ஆர் மைனஸ் இப்போது 5 + 4 9 ரூட்லேருந்து எடுத்தால் 3, 2 ரூட்லேருந்து எடுக்க முடியாது. அப்போது √2 டேரெக்டாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளஸ் i 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். இந்த 3க்கு 3 கேன்சல் ஆகிடும். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது 5 - 4 1 ரூட் ஆஃப் 1 பை இந்த ரூட்டு 2 ரூட்லேருந்து எடுக்க முடியாது. அப்போ √2. சரிங்களா? அவ்வளோதான். இதுதான் இந்த கொடுத்துருக்க நம்ம இது காம்ப்ளெக்ஸ் நம்போட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ரூட் ஆஃப் 4 + 3iயோட வேல்யூ இவ்வளோ தான். அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா முடிஞ்சு போச்சு. சம் அவ்வளோதான். சரிங்களா? அடுத்த சம் போகலாம். ஓகே, அதில் செகண்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? செகண்ட் கொஸ்டின் வந்து -6 + 8iயோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஓகே, அப்போ அதுலேருந்து ஏவோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். ஏவோட வேல்யூ -6, பியோட வேல்யூ 8. சரி, அப்போ மாட் இசட் கண்டுபிடிக்கணுமே. மாட் இசட்டோட வேல்யூ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. அப்போது 60 90 100 ரூட் ஆஃப் 100 வந்து 10. மாட் இசட் கண்டுபிடிச்சாச்சா?
ஓகே, நான் ஃபார்முலாவை பார்த்துக்கிட்டு 1 by 1 அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, இப்போது என்ன கேட்டிருக்காங்க? √(-6 + 8i) இதுதான் கேட்டிருக்காங்க. அதுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் பெரிய ப்ராக்கெட் போட்டுருங்க. ஃபார்முலா என்னது? ரூட்டுக்குள்ளே mod z + a. mod z வந்து 10, mod z + a, ஏன்றது -6 /2, இதுக்கு ரூட்டு. ஓகே, அடுத்தது ப்ளஸ் IB ப்ளஸ் IBயோட வேல்யூ 8 /மாடுலஸ் B. மாடுலஸ் Bயும் 8 தான். அப்போது 8 √mod z -a. -aனா இங்கே -6, -of +6 /2. அவ்வளோதான். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேலை முடிஞ்சு வச்சுங்க. ஓகே, சரி, இப்போ இது எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு ப்ராக்கெட்டில் எழுதி 10ல் 6 போனால் 4, √4 வந்து 2 /√2 ப்ளஸ் I இன்ட்டு 8 கேன்சல் ஆகிடுமா? 8 கேன்சல் ஆகி போச்சு. ஓகே, சரி, அடுத்தது இதில் 10 + 6 வந்து 16, √16 வந்து 4, அப்போது 4/√2. சரிங்களா? ஓகே, இப்போ என்னென்னா √2 ரெண்டுத்துலையுமே காமனாக இருக்குது. சரிங்களா? அப்போ √2 ரெண்டுமே காமனாக இருந்ததுன்னா என்ன பண்ணலாம்? ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 2 + I4 இப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணுறதா இருந்தால் கூட சிம்பிளிஃபை பண்ணலாம். எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்றதை பார்த்துக்கலாமா? இதில் காமனாக 2 வெளில எடுக்கலாம். 2 வெளில எடுத்திங்கன்னு வச்சுங்களேன், என்ன வெளில வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 2, இந்த 2 வந்து √2 1 + 2y அப்படின்னு வரும். இப்போ சாதாரணமாக இன்னொன்று கூட பண்ணலாம், தெரியுமே. என்ன பண்ணலாம்? இதை சாதாரண 2 √2 × √2 போட்டு ஒரு √2 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 × 1 + 2y. இதுதான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட். இதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ இதுதான். அவ்வளோதான், ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, அதில் தேர்ட் கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். எதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க? -5 - 12i இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏவோட வேல்யூ என்னது? ஏவோட வேல்யூ -5, பியோட வேல்யூ -12. அப்போ என்ன பண்ணணும்? இதுக்கு மாடுலஸ் பி இது கண்டுபிடிக்கணுமா? மாடுலஸ் இசட் கண்டுபிடிக்கணுமா? மாடுலஸ் இசட்னா √5 ஸ்கொயர் ரூட்னா -5 பண்ணால் 25, 12 ஸ்கொயர் பண்ணால் 144. அப்போது என்ன வரும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 169 வருது. அதோட வேல்யூ வந்து 13. ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சா? கொண்டு போய் நேராக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாமே. என்ன ஃபார்முலா இருக்குது? இதோட ஸ்கொயர் ரூட் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -5 - 12i இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ், ஃபார்முலா என்னது? mod z ப்ளஸ் a/2. mod zனா 13 ப்ளஸ் ஏன்னா -5/2 இதுக்கு ரூட்டு. அதுக்கப்புறம் ப்ளஸ் I இன்ட்டு b/மாடுலஸ் ஆஃப் b. bன்றது -12 மாடுலஸ் பாருங்கள். இதிலேருந்து மாடுலஸ் பியோட வேல்யூ என்ன வரும்? -12 + 12 மாறிடும். ஸோ இது b வந்து -12 தான், ஆனால் மாடுலஸ் b வந்து +12 /√, இங்கே என்னது? mod z -a/2. mod z 13 -a வந்து -5 +5/2. அவ்வளோதான். ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறீங்க? ப்ளஸ் ஆர் மைனஸ் 13ல் 5 போனால் என்ன வரும்? 13ல் 5 போச்சுன்னு வச்சிங்களேன், 8 வருமா? 8 வந்து 2ஆல் அடிச்சிங்கன்னா 4, √4 வந்து 2. நல்லா கிளியராக புரியுதா? இல்லை கன்ஃபியூஸாக இருந்தால் பாருங்கள், 8/2ன்னு வேணால் போட்டுருங்க. இதுக்கப்புறம் இந்த 12 கேன்சல் மைனஸ் இருக்கும், அப்போ -i. ஓகே, இது வந்து 18 அப்போ √18/2. ஓகே, சரி, அப்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் √4, ஏன்னா இதுக்கு இதை அடிச்சிங்கன்னா 4 மைனஸ் I இன்ட்டு இதுக்கு இதை அடிச்சிங்கன்னா √9. ஓகே, ஸோ ஃபைனலாக ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 - I3. ஓகே, இதுதான் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஸ்கொயர் ரூட். ஆன்சர் முடிஞ்சு போச்சு.